கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டோம்னா 8/5/2025 காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருமே நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணலைன்னா கேஎல் டைமண்டுன்ற பேக்கில் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். எதனால்னா டெய்லி நம்ம மெம்பர்ஷிப்புக்கு டெய்லி 2 PM நம்ம கெஸ்ஸிங் வந்து மெம்பர்ஷிப்புக்கு ஒரு மெம்பர்ஷிப் மட்டும்தான் வியூ பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. ஓகேங்களா, அதனால் மறக்காமல் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இன்றைக்கி நம்ம காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி தனலட்சுமி லாட்டரி ரிசல்ட்டை பார்த்துருவோம். சரிங்களா, 735. ஓகேங்களா, 735 நம்ம என்னென்ன நம்பர் இதில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஃபஸ்ட்டு 3 டிஜிட் பாக்ஸு மெம்பர்ஷிப்பில் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. அதாவது 315 கொடுத்துருக்கோம். 315 கொடுத்துருக்கோம். இதில் 3 பாஸு 5 பாஸு. அதாவது இதில் வந்து 35 பிசி வந்து பாஸு. ஓகேங்களா, அதாவது பிசி. பட் ஆனால் இங்கே வந்து 315 நம்மளுக்கு வந்தது 735. இங்கே ஒன்றுக்கு பதில் இங்கே 7 இறங்கி இருந்துச்சுன்னா கரெக்டான அடியாக இருந்திருக்கும். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. இல்லைன்னா ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை தட்டி தூக்கி இருந்துருக்கலாம். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. அதே 315 தான் நம்ம மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் ப்ளஸ் வீடியோலையும் அதே தான் ஹைலைட்டாக வந்தது. அதனால தான் அந்த நம்பர் நம்ம ஃபஸ்ட்டாகவே ரெஃபர் பண்ணி வச்சுருப்போம். 315 அதுலேயும் ஜஸ்ட்டு மிஸ்லேயே போயிடுச்சு. 31 32 3 இன்றைக்கி கன்ஃபார்மான ஒரு நம்பர். அது நம்ம மார்க் பண்ணியே சொல்லியிருந்துருக்கோம். 3யும் 5 1ம் 5 எடுத்தோம். 315 இது எதனால் எடுத்தோம்னா, அதாவது எதனால் இந்த நம்பர் நம்ம ஹைலைட்டாக எடுத்தோம்னா 315 1ம் 5 வந்து இதில் 2 வந்துச்சு இல்லையா, அதனால் இதில் 3 வரும்னு கன்ஃபார்மாக இறக்கியாச்சு. 15 இந்த 15 அப்படியே கீழே இறங்கும் அப்படின்னு பார்த்தேன். பட் ஆனால் 35 மாறிடுச்சு. இப்படி மாறிடுச்சு. 735 இப்படி உல்ட்டாவாயிருச்சு. இல்லைன்னா ஓரளவுக்கு ஒரு சரியான ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு சொல்லி அடித்த ஒரு கெஸ்ஸிங் தான். பட் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. ஓகேங்களா, இன்றைக்கி புதுவிதமான ஒரு கெஸ்ஸிங்கில் 4 டிஜிட் நம்பரும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, 4 டிஜிட் நம்பர் வந்து ஜஸ்ட்டு ஒரு 4 நம்பர் தான். அதை நீங்கள் பாக்ஸாலாம் போட வேணாம். பாக்ஸாலாம் போட்டால் 24 நம்பர் வரும். அதனால் சாதாவே அப்படியே எடுத்துறேன். அதை உங்களுக்கு எப்படி ப்ளே பண்ணணுமோ அதை நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். இல்லைன்னா எப்பயும் போல் நார்மலாக கடந்து போய்க்கலாம். சரிங்களா, இப்போ வாங்க. இப்போ நம்ம தனலட்சுமிக்கான லாட்டரி ரிசல்ட்டை பார்த்தாச்சு. இப்போ நம்ம காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை டீட்டெயிலாக பார்த்துருவோம். சரிங்களா, நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 879. ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 879. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 931. இந்த 9ன்றது ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது. அதனால் இங்கிட்டு நம்ம 9 எடுத்துக்கிடுவோம். சரிங்களா, இது வந்து நம்ம ஏ போர்டில் உட்காரலாம். அது போக இங்கிட்டு என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா பி போர்டு 8 இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, இப்போ அதுக்கு அடுத்து என்ன நம்பர் எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 180. ஓகேங்களா, 180. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 085. இங்கிட்டு நம்மளுக்கு ஆல் போர்டு இது வந்து ஆல் 9 கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது. இங்கிட்டு பி போர்டு 8 இன்னும் வராமல் பெண்டிங்கில் இருக்குது. இது வந்து பெண்டிங் நம்பர். இது வந்து ஆல் போர்டு, அதாவது அப்கமிங் நம்பர். பெண்டிங் நம்பர், இது வந்து கம்மிங் நம்பர். இதில் ரெண்டில் எது வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குன்றத ஒரு ஓட்டிங் பண்ணிடுவோம். சரிங்களா, 9 வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா 9 போட்டுக்குங்க. 8 வாய்ப்பு இருக்குன்னா 8. பி போர்டு 8 வாய்ப்புனா 8 போட்டுக்குங்க. யாரெல்லாம் கமெண்ட் அதிகமாக வருதோ அதை நம்ம எடுத்து நம்மளே ஒரு சிறப்பான ஒரு ஆட்டத்தை ஆரம்பிச்சிடுவோம். அது நம்மளுக்குள்ளே ஒரு ஆட்டத்தை ஆரம்பிச்சிடுவோம். ஓகேங்களா, அதுக்கான ஒரு பரிசு தொகையும் உண்டு. ஓகேங்களா, அதனால் இப்படி நம்ம ஆரம்பித்து இனிமேல் இப்படி நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 8 7 9 9 3 1 1 8 0
085. இதுதான் அதிகபட்சம் வரக்கூடிய ஒரு நம்பர். எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பி போர்டு 8, அதாவது பி போர்டு 8 இல்லை ஆல் போர்டு 9 இப்படி கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? புரியல நினைக்கிறேன். ஒன்று இப்படி கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா இப்படி. ஓகேங்களா? இதில் எது ஓட்டிங் ஜாஸ்தியாக விழுதுன்றதை இப்போ பார்த்துருவோம். சரிங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது 4 டிஜிட் தான். இப்போ நம்ம ஓகேங்களா 4 டிஜிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான். ஓகேங்களா? 4 டிஜிட். இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 8081 ஃபஸ்ட்டு ஒன் நம்பர். ஓகேங்களா? எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 3056 0089. ஓகேங்களா? 0089. அதுக்கு எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 2358. இந்த நம்பர் தான். அதாவது பாக்ஸு தேவையில்லை. ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் இப்படி எடுத்து ப்ளே பண்ணிக்கலாம். நம்மளுடைய கார்டியன் ப்ளஸ் லாட்டரிக்குரிய ஒரு 4 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் அடிச்சிச்சுன்னா சரியான அடி. பார்ப்போம். ஒரு நல்ல ஒரு ஒர்க் அவுட் பண்ணி தான் எடுத்துருக்கோம். இந்த 9735, அதாவது 9735 தான் வச்சு தான் இந்த செட்டை வச்சு தான் இந்த இதை ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதனால் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய, அதாவது 4 தான் வரணும்னு ஆசைப்படலை, ஒரு 3ஆவது வந்து டேலி பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும். என்னங்க அப்படி நம்ம நினச்சிக்குவோம். எல்லாம் நல்லதே 4 நம்பர் அடிக்கிறதுக்கு வாழ்த்துக்குவோம். சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டுக்கான ஒரு கெஸிங்கில் 80 81 30 56 00 89 23 58 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அது இதுதான். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபி ஏசி. இது 2 தான் பார்க்க போகிறோம். பிசிலாம் பார்க்க போகிறது இல்லை. ஃபஸ்ட் நம்பர் 8778 கூட போட்டுக்கோங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 01. ஓகேங்களா? 0193 0193 6508. அப்படி இல்லைன்னா 9889. அவ்வளோதான். இதை மட்டும் இப்படி உல்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வந்தால் இந்த 2 நம்பரும் சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? 8778 01 93 6508 9889. இதில் கான்ஃபிடெண்ட்டாக வரும். அப்படி இல்லைன்னா இதையும் சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு செட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நம்பர் உல்ட்டாவாக விழுந்து வந்துச்சுன்னா இப்படி அடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் ஒரு வேளை சான்சஸ் இருந்துச்சுன்னா இப்படி நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஏபிசி ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? இல்லை ஃபஸ்ட்டு நம்ம என்ன நம்பர் பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டோம். 1 கான்ஃபிடெண்ட்டாக உள்ளே வரும். 8க்கு வாய்ப்பு இருக்குது, 9க்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்படி எடுத்துருவோம். இதே கூட 3 டிஜிட் பாக்ஸாக 1 8 9 இதை கூட அப்படியே ட்ரை பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. அதனால் நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆதான்னு பார்த்து அது எந்த நம்பர்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் தான். என்னுடைய கெஸ்ஸிங் என்ன சொல்லிட்டு உங்களுடைய கெஸ்ஸிங் எதாக இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரளா லாட்டரி கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம்.